சமீபத்துல எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Redmi Note 11s வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Redmi Note 11 வந்து வீடியோ போட்டதுலையும் அந்த கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக வந்திருந்தது தான். அதுக்கான ரீசனும் பார்த்தீங்க அப்படின்னா Redmi Note 10 ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் 10s லான்ச் பண்ணும்போது அதை விட நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த ஹைப் வந்துட்டு 11sக்குமே நிறைய பேர்கிட்ட இருக்கிறத நான் வந்து பார்த்தேன் அந்த கமெண்ட்ஸ் மூலியமா. ஸோ அதனால இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் மட்டும் இல்லாமல் குயிக் ரிவ்யூவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கான ரிசல்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுக்கல அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல மொபைலோட இமேஜ், பாட்டமில் Redmi Note 11s அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் RAM வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பாக்ஸில் என்னெல்லாம் வருது அண்ட் ப்ரைஸ் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. யூசர் மேனுவல் இருக்கு. பாக்ஸ்லேயே TPU ஜெல் கேஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைலை கையில் எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடில் இருக்க இந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலை டர்ன் ஆன் பண்ணிட்டு இப்போ இந்த கேஸோட வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கேஸ் கொஞ்ச நாள் வச்சிருக்கலாம். எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்துங்க. அண்ட் நெக்ஸ்ட் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓவராலா கேபிள் அண்ட் அடாப்டரோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. Note 11s நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பா இதோட ஸ்பெக் தான் சொல்லணும். நல்ல ஒரு ஸ்பெக் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் டிசைன் வைஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான ஃபீல் இல்லை. அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு கிளாஸ்டிக் மெட்டீரியல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. பட் இதை வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. லைட்டாக ஒரு க்ளோ கொடுக்குற மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க, கிரேடியன்ட் லுக் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்கோம். இதில் கலர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம வச்சிருக்கிறது ஸ்பேஸ் பிளாக் அப்படின்ற ஒரு கலர் தான் இருக்குது. இதுலேயே ஹொரிசான் ப்ளூ அண்ட் போலார் ஒயிட் அப்படின்ற இன்னும் 2 கலர் வேரியண்ட்டுமே வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக அந்த டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பழைய மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திக்னஸ் 8.09 mm திக்னஸும் 179 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 சைடு வந்து ஓகே தான். பட் பாட்டமில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓவராலாக பெசல்ஸை இன்னுமே வந்து கம்மி பண்ணியிருந்துக்கலாம். இன்னும் நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் வந்து கொடுத்துருந்துருக்கும். ஸோ ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்லா காம்பாக்டாக இருக்குது. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண நல்லா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இந்த டிசைனில் லுக் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். இந்த மொபைல் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான ரீசன் அப்படின்னா இதோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். 6.4 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. Gorilla Glass 5 சப்போர்ட்டோட இருக்கு. அண்ட் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1000 nits வந்து கொடுத்துருக்காங்கன்றாங்க. இன்டோரா இருந்தாலும் சரி அவுட்டோரா இருந்தாலும் சரி டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே நமக்கு கிடைக்குது. ஓவராலா டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு டீப்பான பிளாக் கிடைக்குது. பிளஸ் சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் லெவல்லாம் பக்காவா இருக்கு டிஸ்பிளேல பார்க்கறதுக்கு. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் லாஸ்ட் டைம் 10sல வந்துட்டு 60 Hz தான் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த 90 Hz தான் வந்து அப்கிரேட் பண்ணது. நல்ல ஒரு அப்கிரேடா பார்க்குறேன் இந்த மொபைல்ல. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா வந்து ஸ்டோரேஜும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பாட்டம்ல மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இயர் பீஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கரா ஒர்க் ஆகும். பட் டாப்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் வந்து அந்த சவுண்ட் அவுட்புட் வர்றதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது செப்பரேட்டான ஸ்பீக்கர் கிடையாது. நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைமே டவுட் கேட்டிருந்தீங்க. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு சவுண்ட் அவுட்புட் தான் வந்து கிடைக்குது. அண்ட் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், 3.5 ஆடியோ ஜாக்லாம் கொடுத்துருக்காங்க. பிளஸ் IR பிளாஸ்டர் மிஸ் பண்ணாம வந்து ஒவ்வொரு தாட்டி MI டிவைஸ்ல வர மாதிரி இதுலயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பவர் பட்டனே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே தானே ப்ரோ, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்பிளே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்குறீங்கன்னா அவங்க ஃபிளாக்ஷிப் டிவைஸ்லேயே இன்னும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் எப்படி கொடுப்பாங்க நினைச்சே பார்க்காதீங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் ஃபேஸ் அன்லாக்குமே வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும். OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஓன் ஸ்கின் MIUI 13 Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் போன மாதம் ஜனவரி வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாத ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கூட நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன், சப்போஸ் வந்து ரெக்கார்டிங் ஆப் இருக்குது, இல்லை இவங்களோட MI ரிமோட் இருக்குது,
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. இப்போ அது கூட வேணாம்னா நீங்கள் ஓவராலாக எல்லாத்தையுமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் தோணுது. அண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்கு 16 மெகா பிக்சல் கேமரா, அப்பச்சர் வேல்யூ 2.4 இந்த கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேஜர் அப்கிரேடாக 10S இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 108 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சென்சாரை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கோட HM2 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் 118 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இன்னொரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக மெயின் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 108 மெகா பிக்சல் ப்ளஸ் நல்ல ஒரு கிளாரிட்டியான ஃபோட்டோ அவுட்புட் கிடைக்குது. சேச்சுரேஷனும் நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஏஐ மோட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது எடுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா எப்பயாவது ஒரு தாட்டி இந்த ஒரு பக் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒயிட் கலரில் மாறிடுது. என்ன இருக்குது அப்படின்றதே தெரியாத அளவுக்கு. ஒரு தாட்டி கேமரா விட்டு வெளியில வந்துட்டு திருப்பி உள்ள போனோம் அப்படின்னா இது சால்வ் ஆயிருது. பட் இது எல்லா டைமும் வர்றதும் கிடையாது. பிராண்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன், சீக்கிரம் அப்டேட்ல சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே வந்துட்டு மேக்ஸிமம் 1080p 30 fps வந்து எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 33 வாட் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் மொபைல்ல இருக்கு. இவங்க கொடுத்துருக்க அடாப்டரும் பார்த்தீங்க அப்படின்னா 33 வாட் சப்போர்ட் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நேம் பார்த்தீங்க அப்படின்னா 33 வாட்ஸ் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. நார்மலுக்கும் ப்ரோக்கும் வந்து ஒரு 15% வந்து ஃபாஸ்டா வந்து சார்ஜ் ஏறிடுன்றாங்க. எந்த அளவுக்கு ஏறும் அப்படின்றது வந்து நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. லைவா டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டும் கண்டிப்பா கம்யூனிட்டி டேப்ல வந்து போஸ்ட் பண்றேன். இல்ல தனி வீடியோ முடிஞ்சாலும் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் எந்த அளவுக்கு இருக்கு பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 நாள் கூட வந்து தாராளமா யூஸ் பண்ண முடியுது நார்மல் யூஸ் பண்ணி பார்க்கும்போது. ஸோ பேட்டரியை பத்தி யாரும் பெருசா மொபைல் வாங்குறவங்க கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஓவராலா இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா இதோட ப்ராசஸர் மீடியாடெக்கோட ஹீலியோ G95 வந்து லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன அப்கிரேட், ஒன்றும் பெரிய அப்கிரேட்னு சொல்ல முடியாது, சின்ன அப்கிரேடாக பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G96 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். டார்கெட்டே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15000 செக்மெண்ட்ல மொபைல் வாங்குறவங்களுக்கு ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சிப்பே வந்துட்டு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கும் சரி, கேம் பிளே பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் கூலிங் சிஸ்டமே வந்து கொடுத்துருக்கிறது. கொஞ்ச நேரம் நீங்கள் கேம் பிளே பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஃபோன் வாங்கணும், ஆல்ரவுண்டராக பர்ஃபார்மன்ஸ் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து ஓகேவா தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் விர்ச்சுவல் ரேமை பொறுத்த வரைக்கும் 6GB ரேம் வேரியன்ட் வாங்குனீங்க அப்படின்னா 2GB வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். அதுவே 8GB ரேம் வேரியன்ட் வாங்குனீங்க அப்படின்னா 3GB வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுல என்னெல்லாம் பெஸ்ட்டா இருக்கு, குறைகள் என்ன இருக்கு அப்படின்றது வந்து இப்போ பார்க்கலாம். இதுல என்ன பெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல குறை அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4K எங்கேயுமே ரெக்கார்ட் பண்ற மாதிரி 60 fps ரெக்கார்ட் பண்ற மாதிரி வந்து கொடுக்காம இருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. இதை தவிர பார்க்கும்போது டிவைஸ் வந்து ஒரு பெஸ்ட் டிவைஸாக தான் எனக்கு ஃபீலாக இருக்குது ஓவராலாக யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். மொபைலில் என்ன இருக்குல்ல அப்படின்றது டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே சமயம் ப்ரைஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 17500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 18500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் டைம் வந்து இவங்க லான்ச் பண்ண 10S ப்ரைஸ் வந்து இப்போ 14500 இருக்கு. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 108 மெகா பிக்சலாக கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஸ்லைடாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மேஜரான அப்கிரேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவான ஒரு அப்கிரேடாக தான் நான் வந்து பார்க்குறேன். சேம் இதே ஒரு 15000 ப்ரைஸ் ரேஞ்சில் இதையே லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்ற ஃபீல் தான் இருக்குது. பட் ஓவராலாக டிவைஸ், அதாவது பழசை கம்பேர் பண்ணாமல் இப்போ உள்ள இந்த டிவைஸை ஓவராலாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் டிவைஸாக தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்த அளவுக்கு இந்த டிவைஸை பற்றி நீங்கள் புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.